பேர் வந்து சந்தோஷ்னு இருக்குன்னு வச்சுப்போம். சரி, இந்த சந்தோஷ்னு பேரை வச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப உதாரணமா சொல்றேன்டா, நான் எங்க விட்டேனோ அங்கதான் நீங்க கொண்டு வர்றீங்க. சரியா? நான் எங்க தியாகராஜன்ட்ட விட்டேன், சனி சூரியன் தான் தியாகராஜ், சனி சூரியன் தான் சந்தோஷ். ஐயோ என்ன சார், நான் யதார்த்தமா கேட்டேன் சார். சார் சனி சூரியனை நேருக்கு நேராக பார்த்தாச்சுன்னா ஆனந்த் இப்படி பேர் வரும், ஓரக்கண்ணா பார்த்தா சந்தோஷம் வந்துடும். ஓகே சார், புரியுதா இல்லையா சார்? அப்போ நிர்வாகம், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறைகள்ல உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். சரியா சார்? சரி சார். நிர்வாகம் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதுபோக சொந்த தொழில் செய்யுங்கிற எண்ணம் அவங்களுக்கு பொதுவாக இது வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் வரும். அரசாங்க சம்மந்தமான இல்லை, பெரிய பிராண்டடான கம்பெனியில் வேலை பார்க்குறது, நிர்வாகம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். அரசாங்க ஈடுபாடு அவங்களுக்குள்ளே வந்துடும். பெரிய நிர்வாகிகிட்ட வேலை பார்க்குறது, மார்க்கெட்டிங் பர்சன், இப்படி அது சனிக்கு வந்து ஆயில் பிஸ்னஸ் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ இது காமனாக சொல்லக்கூடியது. அப்போ சந்தோஷங்கிறவர் உட்காந்தாருன்னா பின்னி பெடலுக்கு போடலாம். நீங்கள் கேட்குறது காமனாக கேட்குறது. சரியா? இதெல்லாம் பண்ணலாம். இன்னொன்று என்ன கிடைக்கும், அதுக்கு ரெண்டாம் இடமே மிதன வீடு வந்து கன்னி வீடு வந்துடும். அப்போ கன்னி வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ மீடியா சம்மந்தமாக, எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, அது சம்மந்தமான பத்திரிகை துறை, அது சம்மந்தமான வேலை, வங்கி பணி, ஃபினான்ஷியல் செக்டார், இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சார், மடன்னு. ஸோ இதெல்லாம் செய்யலாம் சார். ஓகே சார். சரியா? இப்போ என் பேரே வச்சுக்கோங்க சார், ஹரிகர சுதன் சார். அதுக்கு தான் விளக்கம் சொல்லி முதலே சொல்லிட்டேன்ல. இந்த லக்கணம், இந்த ராசிகள் இங்கே உள்ள வரும், மீடியாவில் பேஷனுங்கிற என்ன வரும், விஷுவல் கம்யூனிகேஷன் இது சம்மந்தமான படிப்பு வந்துடும், சினிமாவில் நடிக்கணும், கலைத்துறை சம்பந்தமான விஷயம் தாகம் அவங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா இல்லையா சார்? இதெல்லாம் அவங்களுடைய எண்ண அலைகளாகவே உங்களை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்கும். பத்திரிகை துறை, பேசுறது, ஆக்டிங் பண்ணுறது, மிமிக்ரி பண்ணுறது, எழுத்துத்துறை, இது எல்லாம் அவங்கள சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த நேரம் கேட்குற நேரத்துக்கு எல்லா ஹரிஹர சுதனும் இல்லை, ஒரு ஹரிஹர சுதனை மிச்சர் கடை வச்சிருக்காரு. அது அவங்களுடைய இது வந்து காமன், பேரை வச்சு சொல்வது காமன் தான். அவங்க ஸ்பாட்டுக்கு வரும் பொழுது, நம்ம கேட்கும் பொழுது 1-2 பேர்கள் அப்படி உள்ளே போய் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வரும். ஓகே சார். ஏதாவது ஒரு நாட்டு சிக்கும் எங்ககிட்ட, அந்த நாட்டை வச்சு பிடிச்சி போயிட்டே இருப்பான். அப்படியே நீங்கள் சொன்னீங்க காலைல வந்து இன்னைக்கு நாம் 2 பேர் சந்திக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ ஒருத்தரை வந்து நீங்கள் சந்திக்கணும்னாலே நம்ம அதுக்கான ஒரு விஷயம்னு ஏதாச்சும் இருக்கா? ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. நான் என்னதான் ஜோதிடராக இருந்தாலும் எனக்கு நானே பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டெய்லி. ஓ, அது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பரிகாரம்னு அதுக்கு பேர். ஓகே, பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு யாரை நான் மீட் பண்ணுவேங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சது, பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது. இங்கே எதுவும் ஏடா கூட நடக்கக்கூடாதுன்னு லைஃப்பில் அன்னன்னைக்கு நித்திய பரிகாரம்னு ஒன்று இருக்குது. அன்னைக்கு நடக்கக்கூடியது எதுவும் ஏடா கூடமாக போகக்கூடாதுன்னு நித்திய பரிகாரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நித்திய பரிகாரம் நான் செஞ்சுட்டு தான் நான் வருவேன் எப்பயுமே.